ദേവി മാഹാത്മ്യത്തിലെ 3ാவது അധ്യായം, മധ്യമചരിതത്തിലെ 2ാவது അധ്യായം. മധ്യമചരിതം மொத்தம் 3 அத்தியாயமாக்கும் இருக்கு. தேவி மகாத்மியத்தில் 2, 3, 4 அத்தியாயங்களாக்கும் மத்தியமச்சரிதம். மகிஷாசுரவதம் அப்படிங்கிற மகாலட்சுமியோடு திருவிளையாடலாக்கும் இந்த மத்தியமச்சரிதத்தில் வர்ணிக்கப்படுறது. மகாலட்சுமி தான் புவனேஸ்வரியான ஜெகதம்பிகை. லட்சணங்கள் ரொம்பி நிற்கிற லக்ஷ்மி தேவி. இதுக்கு முன்னால இருந்த அத்தியாயத்தில் மகிஷாசுரனோடு தொந்தரவால தேவர்கள் திரிமூர்த்திகளை சரணம் பிராபிச்சதை பார்த்தோம். திரிமூர்த்திகள் எல்லாம் தேவர்களோட சங்கடத்தை கேட்டுட்டு அவளுக்குள்ள இருக்கிற கோபம் புரிகக்கொடி சலனத்தால பிரகடிப்பிச்சதையும் பார்த்தோம். திரிமூர்த்திகளிலேருந்து அதே மாதிரி தேவர்களிலேருந்து எல்லாம் அந்த டைமில் அவளுக்குள்ளேந்து வெளியில பிரவாகமாயிட்டு தேஜஸ் வந்ததை பார்த்தோம். அந்த தேஜஸ் எல்லாம் ஒரு சேர சேர்ந்து ஜொலிச்சு அக்னிகோளம் மாதிரி ஆயிட்டு இருந்ததை பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த அக்னிகோளம் தேவி ஸ்வரூபமாயிட்டு இருந்ததை பார்த்தோம். மகிஷாசுரன் தேவிய பார்த்த அந்த ஸ்வரூபத்தை நம்ம பார்த்ததாக்கும். 1000 கைகள், வானமுட்ட நிற்கிற தேவியோட கிரீடம், தேவியோடு கால்பாதம் பதிஞ்ச இடத்திலெல்லாம் பூமியே தாழ்ந்து போயிருக்கு. இப்படி இருக்கிற உருவத்தியாக்கும் மகிஷாசுரன் பார்த்தது. சர்வ தேவதைகளும் கூடி சேர்ந்த ரூபமாக்கும் தேவியோட ரூபம். தேவகள் அவாவாளோடு ஆயுதங்களிலேருந்து அந்த ஆயுதங்கள் மாதிரியே இருக்கிற ஆயுதங்களை வரவழைச்சு தேவிக்கு கொடுத்தா அப்படிங்கிறத பார்த்தோம். சிம்ஹவாகனத்தில் 1000 கைகளும் அந்த 1000 கைகளிலேயும் ஆயுதங்களுமாயிட்டு 1000 அப்படின்னு சொல்லப்படுறது அவ்வளவுதான். ஆனா எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு கைகள் அப்படின்னு நம்ம இங்க எடுத்துக்கலாம். மகிஷாசுரனுமாயிட்டு தேவி யுத்தம் பண்ணினா, உக்ரமூர்த்தியாயிட்டு யுத்தம் பண்ணினானே சொல்லலாம். தேவியும் யுத்தம் பண்ணினா, சிங்கமும் யுத்தம் பண்ணிட்டு தேவியோட கோப நிஸ்வாசத்திலேருந்து நிறைய தேவிகள் தேவி மாதிரியே ரூபம் எடுத்து வந்தா அவளெல்லாம் தேவிக்கு ஹெல்ப் பண்றதுக்காயிட்டு மகிஷாசுரன் கிட்ட யுத்தம் பண்ணினான். நிறைய அசுர ஜடங்களால அகம்யா அபவது. மத்தியமச்சரிதத்துல 1st அத்தியாயத்துல தேவி மகாத்மியத்துல 2வது அத்தியாயத்துல நம்ம 64வது ஸ்லோகத்துல பார்த்தோமே, அதே மாதிரி 64வது ஸ்லோகம் அப்படிங்கிறது பாதிதைரதனாகாஸ்வைரசுரைஷ்ச வசுந்தரா அகம்யா சாபவத்தத்ர யத்ராபூத்ஸமஹாரணா. அப்படி 64வது ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி யுத்த பூமியில பிரவேசனம் பண்றதுக்கு சாதிக்காத அத்திரைக்கும் அசுரர்களோடு தலையில்லாத முண்டங்களும் அந்த அசுர படகளோடு ஜடங்கள் இப்படி ரொம்ப கவிஞ்சு நிற்கிறது. அதே மாதிரியே அந்த அசுரர்கள் யுத்தத்துக்கு யூஸ் பண்ணின சதுரங்கப்படை, ஆனை, குதிரை, இப்படி இருக்கிற காலால் படை, இப்படி இருக்கிற சதுரங்க படைகள் எல்லாம் அங்க இறந்து கிடக்கு. அப்படி அந்த யுத்த பூமியில கால் வைக்காத அளவுக்கு அங்க இந்த மாதிரி யுத்தத்துல வீர மரணம் அடைஞ்சவாளோட ஜடங்கள் இப்படி ரொம்ப கவிஞ்சு கிடக்கு. அதுக்கப்புறமா அந்த கதைய கண்டினியூவேஷன் ஆயிட்டு இந்த அத்தியாயத்துல சொல்லப்படுறது. இனியும் நிறைய அசுரர்கள் மிச்சம் இருக்கா. அதுக்கப்புறம் முக்கியனாயிருக்கிற மகிஷாசுரனையும் தேவி நிகிரகிப்பல். அதெல்லாம் ஆக்கும் நம்ம பார்க்க போறோம். மகிஷாசுரவதம் நம்ம இனிமேதான் பார்ப்போம். இதுக்கு அடுத்த அத்தியாயத்துல தேவர்கள் சந்தோஷத்தோடு கூடிட்டு தேவிய துதிப்பா. மகிஷாசுரவதத்துல தேவர்கள் குஷியாயிட்டு தேவிய ஸ்துதிக்கிறத இதுக்கு அடுத்த அத்தியாயத்திலையும் பார்க்க பറ്റുம். இப்போ இந்த
அத்தியாயம் அப்படிங்கிறது மத்தியம சரிதத்துல 2வது அத்தியாயம், தேவி மகாத்மியத்துல 3வது அத்தியாயம். ഋഷി, ഛന്ദസ് ഇതെല്ലാം നമ്മൾ ഓൾറെഡി മധ്യമ ചരിതത്തിലെ 2வது மத்தியம சரிதத்திலே ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலே நம்ம பார்த்ததாக்கும். அப்ப மத்தியம சரிதம் முடியற வரைக்கும் ഋഷിயும் சந்தஸும் ஒன்றும் மாறாது. தியான ஸ்லோகத்துக்கு மட்டும் மாற்றம் இருக்கு. அதனால பார்க்கலாம். ஓம் நம சண்டிகாயே. அத த்ரிதியோத்யாயः. மகிஷாசுரவதः. தியானம். மத்தியம சரிதத்துல 1வது அத்தியாயத்துல அந்த 1வது அத்தியாயத்துல தியான ஸ்லோகத்துல தேவிக்கு 18 கைகள் எல்லாமக்கு நம்ம பார்த்தோம். ஆட்சஸ்ரத்பரஷும் கதேஷு குலிஷம் பத்மம் தனுகுண்டிகா தண்டம் சக்திமசிம் ச சர்மஜலஜம் கண்டாம் சுராபாஜனம் शूलं पाशसुदर्शने जदददे हस्तै प्रसन्नाननां सेवे सैरिभमर्दिनीमिह महालक्ष्मीं सरोजस्थिताम्. இந்த ஸ்லோகமாக்கும் தியான ஸ்லோகமாக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ மத்தியம சரிதத்துல 2வது அத்தியாயத்துல தியான ஸ்லோகத்துக்கு ஒரு சின்ன மாற்றம். 18 கைகள் அப்படிங்கிறது 4 கைகளாயிட்டு இங்க தியானிக்கப்படுறது. ஓம் உத்யத்பானு சஹஸ்ரகாந்தி அருணச்சௌமாம் சிரோமாலிகா ரக்தாலிப்தபயோதராம் ஜபவடீம் வித்யாமபீதிம்பரம் ஹஸ்தாப்ஜைர்தததீம் த்ரிநேத்ரவிலசத் வக்த்ராரவிந்தஸ்ரீயம் தேவீம் பத்தஹிமாம் சுரத்னமுகுடாம் வந்தே ரவிந்தஸ்திதாம். மத்தியம சரிதத்திலே 2வது அத்தியாயத்தோடு தியான ஸ்லோகமாக்கும் இப்ப நம்ம பார்த்தோம். எப்படியாக்கும் இந்த அத்தியாயத்துல தேவிய தியானிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்தியம சரிதத்துல ஃபர்ஸ்ட் அத்தியாயம், 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயம், இப்படி 3 அத்தியாயமாக்கும் மத்தியம சரிதத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் அத்தியாயம் நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். அதுல 18 கைகள் இருக்கிற தேவிய தியானிச்சோம். மத்தியம சரிதத்துல 2வது அத்தியாயத்துல தேவிய 4 கைகள் உள்ள தேவியாயிட்டு தியானிக்கிறோம். ஜபமாலை, கிரந்த புக்கு, அதே மாதிரி அபயஹஸ்தம், வரஹஸ்தம், இப்படி இருக்கிற 4 கைகள் இருக்கிற தேவிய இந்த தியான ஸ்லோகத்துல நம்ம தியானிக்கிறோம். அதே மாதிரி தாமரையில உட்கார்ந்து இருக்கிற அந்த மகாலட்சுமிய இந்த சரிதத்துல தியானிக்கிறோம். வந்தே அரவிந்த ஸ்திதாம்.
இப்போ தியான ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம். உத்யத்பானு சஹஸ்ரகாந்தி, உதயசூரியன், உதயசூரியனை மாதிரி சிகப்பு கலராக்கும் தேவிக்கு. அந்த உதயசூரியன் நம்ம பார்க்கிற உதயசூரியன் ஒன்று, அதே மாதிரி சஹஸ்ரகாந்தி ஆயிரக்கணக்குக்கு உதய சூரியர்களோடு அந்த தேஜஸா இருக்கிற தேவிய தியானிக்கிறேன். அருண சௌமாம் சிரோமாலிகாம். சௌமம் சொன்னா பட்டு வஸ்திரம். அருண சௌமாம் சிகப்பு கலர் பட்டு வஸ்திரம் தரிச்சிருக்கிற தேவிய தியானிக்கிறேன். சிரோமாலிகாம் சிரசுகளை நிறைய அசுரர்களை நிகிரகிச்சு அவளோட தலையோட்டிகளை எல்லாம் மாலையாயிட்டு தரிச்சிருக்கிற பத்ரகாளி ஸ்வரூபத்துல இருக்கிற அந்த மகாலட்சுமிய தியானிக்கிறேன். துஷ்டர்களோடு சிரசுகள் வெட்டி எடுத்து மாலையா கோத்து கழுத்துல போட்டு இருக்கிற தேவிய தியானிக்கிறேன். ரக்த ஆலிப்த பயோதரம். ரக்தம்னா பிளட், ஆலிப்தம் அப்படின்னா தேய்ச்சிருக்கிறது, பயசு அப்படின்னா பால், பயோதரம் அப்படின்னா பாலை தரிச்சுன்னு இருக்கிறது. தேவியோடு 2 ஸ்தனங்கள் நிறைய பாலாக்கும். அப்ப பாலை தரிச்சுன்னு இருக்கிற அந்த ஸ்தனங்கள்ல இந்த அசுரர்களோடு தலையெல்லாம் வெட்டி எடுத்து மாலைய தரிச்சுன்னு இருந்தோன்னே அந்த அசுரர்களோடு அந்த தலையோட்டியிலேந்து ரத்தம் இப்படி சொட்ட சொட்டையாக்கும் தேவி அந்த மாலைய அணிஞ்சுட்டு இருக்கா. அதனால ரத்த ஆலிப்த பயோதரம், ரத்தத்தால பூசப்பட்ட ஸ்தனங்கள் இருக்கிற தேவிய தியானிக்கிறேன். தலையோட்டிகளில் இருக்கிற ரத்தம் தேவியோட ஸ்தனங்களில் இப்படி பறந்து கிடக்கு. ஜபவடீம், ஜபவடீம் ஜனன ஜபமாலை. வித்யாம் டாப் மோஸ்ட் நாலெட்ஜா இருக்கிற ஆத்ம தத்துவம், வேத கிரந்தங்கள். அப்ப ஜபமாலையையும் வேத கிரந்தங்களையும் தேவி கைகளில வச்சுட்டு இருக்கா. 4 கை அப்படின்னு பார்த்தோம். சதுர்பாகுவா இருக்கிற தேவியாக்கும் நம்ம தியானிக்கிறோம் நம்ம பார்த்தோம். ஒரு கையில ஜபவடீம் ஜபமாலை, இன்னொரு கையில வித்யாம் வேத கிரந்தங்கள். இனியும் 2 கை உண்டே. அபீதீம் வரம், ஒன்னு அபயஹஸ்தம், இன்னொன்னு வரஹஸ்தம். பயந்துக்காம எல்லாரும் இருங்கோம் அப்படின்னு அபயம் கொடுக்கிற கை, அபய முத்திரை வச்சிருக்கிற ஒரு கை. இன்னொரு கை வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிற அந்த வரமுதிரை வச்சிருக்கிற கை. இப்படியாக 4 கைகள் தேவிக்கு. 4 கைகளிலையும் தேவி என்னெல்லாம் ஆக்கும் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறதையாக்கும் பார்த்தோம். அப்படி இருக்கிற பாலா திரிபுர சுந்தரி ரூபத்துல இருக்கிற தேவி. பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிற ரூபம், அதுலேருந்து கொஞ்சம் பெரிய ரூபம். இந்த அசுரர்கள்கிட்ட எல்லாம் யுத்தம் பண்றதுக்கு கொஞ்சம் கூட யுவதியான ஒரு ரூபம். அப்படி இருக்கிற பாலா திரிபுர சுந்தரி ரூபம் கொஞ்சம் பெருசா இருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கிற பாவத்துல முண்டமாலையெல்லாம் தரிச்சுன்னு இருக்கிற அந்த தேவிய தியானிக்கிறேன் அப்படின்னாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இனி அடுத்த லைன்ல ஹஸ்தாப்ஜைர் தததிம், ஹஸ்த அப்ஜைஹி தததிம். ஹஸ்த அப்ஜங்களால கைகளாகிற தாமர பூக்களில தததிம் இந்த 4 விஷயங்களை தரிச்சுன்னு இருக்கிற தேவிய தியானிக்கிறேன். கைகளாயிருக்கு தேவியோடு கைகள் தாமரப்பூ மாதிரி இருக்கு. இப்ப தேவியோடு கைகளாயிருக்கிற தாமர பூக்களில தேவி என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறதையாக்கும் பார்த்தோம்.
ஜபமாலை, வேத கிரந்தம், அபயமுத்ரை, வரமுத்ரை இதெல்லாம் தரிச்சுன்னு இருக்கிற அந்த பாலா திரிபுர சுந்தரி ரூபத்துல இருக்கிற கொஞ்சம் கூட பெரிய ஒரு ரூபத்துல, யுவதியோட ரூபத்துல தேவிய தியானிக்கிறோம். அடுத்த லைன்ல திரிநேத்திர விலசத் வக்திராரவிந்த ஸ்ரீயம். திரிநேத்திர விலசது, 3 கண்களாக்குமே தேவிக்கு இருக்கு. 3 கண்கள் இருக்கிற முக்கண்ணியா இருக்கிற தேவிய 3 கண்களால பிரகாசிக்கிற தேவிய தியானிக்கிறேன். விலசத் அப்படின்னா ஜொலிக்கிறா தேவி. அக்னி, சூரியன், சந்திரன் இப்படி இருக்கிற 3 கண்களாக்கும் தேவிக்கு உள்ளது. வக்திராரவிந்த ஸ்ரீயம், வக்திர அரவிந்த ஸ்ரீயம். வக்திரம் சொன்னா முகம், முகம் வந்து தாமரைப்பூ மாதிரி இருக்கு, முக கமலம். அந்த முக கமலம் ஸ்ரீயம் ஜொலிக்கிறது தேவிக்கு. அப்படி இருக்கிற தேவிய தியானிக்கிறேன். பந்த ஹிமாம்சு ரத்ன முகுடாம் வந்தேரவிந்தஸ்திதாம். பந்த ஹிமாம்சு ரத்ன முகுடாம். ஹிமம் சொன்னா பனி, மஞ்சு, ஐஸ், ஐஸ் கட்டி. ஐஸ் அப்படிங்கிறது அந்த மஞ்சோடு ரைஸ். சூரியனோடு ரைஸ் அப்படின்னாக்கா சூரிய கிரணங்களால நமக்கு ரொம்ப ரொம்ப சூடு கிடைக்கும். அப்போ பனிமலையோடு ரைஸ் அப்படின்னாலோ குளிர் கிடைக்கும். இங்க மஞ்சோடு ரைஸ் அப்படின்னு சொன்னது சந்திரனோடு ரைஸ் அப்படின்னு அர்த்தம். சந்திர கிரணங்கள். சந்திரனை கிரீடத்துல பந்திச்சிருக்கிற தேவி. பந்த ஹிமாம்சு எங்கேயாக்கும் சந்திரனை பந்திச்சிருக்கா அப்படின்னா ரத்ன முகுடாம், ரத்னங்களால இருக்கிற கிரீடத்துல பந்திச்சிருக்கிறா தேவி. அப்படி இருக்கிற தேவிய வந்தேரவிந்தஸ்திதாம், வந்தே அரவிந்தஸ்திதாம், தாமரையில உட்கார்ந்து இருக்கிற அந்த தேவிய வந்தே தியானிக்கிறோம் அப்படின்னு இந்த தியான ஸ்லோகம். ஓம் உத்யத்பானு சஹஸ்ரகாந்திம் அருணக்ஷௌமாம் சிரோமாலிகாம் ரக்தாலிப்த பயோதராம் ஜபவடேம் வித்யாம் அபீதிம் வரம் ஹஸ்தாப்ஜைர்தததீம் திரிநேத்ர விலசத் வக்த்ராரவிந்தஸ்ரீயம் தேவீம் பந்த ஹிமாம்சு ரத்ன முகுடாம் வந்தேரவிந்தஸ்திதாம். இப்படி வந்தன ஸ்லோகத்தை, தியான ஸ்லோகத்தை சொல்லிண்டு இந்த மத்தியம சரிதத்துல 2வது அத்தியாயம், தேவி மகாத்மியத்துல 3வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறோம். நிஹன்யமானம் தத் சைன்யம் அவலோக்ய மகாசுரஹ சேனானீஹி சிச்சுரஹ கோபாத் யயௌ யோத்தும் அம்பிகாம். நிஹன்யமானம் தத் சைன்யம் அவலோக்ய மகாசுரா சேனானி சிச்சுர
கோபாத்யயோ யோத்தூமதாம்பிகா. ஒன்னாவது ஸ்லோகம். ரிஷிஹி உவாஜா, ரிஷிருவாஜா. சுமேதசு மகர்ஷி ஆக்கும் இங்க அம்பாளோட கதையை வர்ணிக்கிறார். வைசியன், சமாதி அப்படிங்கிற வைசியனுக்கும் ராஜாவான சுரதனுக்கும் கதை சொல்றது சுமேதஸ் அப்படிங்கிற மகர்ஷி ஆக்கும். அதனால ரிஷிஹி உவாஜா, ரிஷிருவாஜா, ரிஷி சொன்னார். நிஹன்யமானம் தத் சைன்யம் அவலோக்ய மகாசுரா சேனானிச்சச்சுர கோபாத்யயோ யோத்தூமதாம்பிகாம். சுமேதஸ் மகர்ஷி சுரதன் கிட்ட அம்பாளோட சரிதத்தை மறுபடியும் தெரிவிக்கிறார். மகிஷாசுரனோட ஃபேமஸா இருக்கிற சேனா நாயகனா இருக்கிற சிச்சுரன் முதல்ல தேவி கிட்ட யுத்தத்துக்கு அனுப்பின அசுர சைன்யம் முழுவன் தேவி நிகிரகம் பண்ணிட்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு கோபத்தோடு கூடிட்டு சிச்சுரன் தன்னைத்தான் தேவிட்ட யுத்தத்துக்கு கிளம்பின. அதஹா, அதா அனந்தரம், அதுக்கப்புறமா சேனானீஹி, சேனாநாயகனா இருக்கிற சிச்சுரஹா மகாசுரஹா, சிச்சுரன் அப்படின்னு பேர் இருக்கிற மகா அசுரன், தத் சைன்யம் அந்த அசுரனோட சைன்யம், நிஹன்யமானம் அவலோக்கியா அந்த சைன்யங்களை எல்லாம் தேவி கொன்னுட்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு கோபாத், கோபத்தோடு கூடிட்டு அம்பிகாம் யோத்தும் யயௌ, அம்பிகை கிட்ட யுத்தம் செய்யறதுக்கு கிளம்பின. சைன்யாதிபனான சிச்சுரன், அசுர சைன்யங்களோடு அதிபனாயிருக்கிற சிச்சுரன் அப்படிங்கிற பெரிய அசுரன். மகிஷாசுரனோட சைன்யம் தேவியால கம்ப்ளீட் ஆயிட்டு நசிப்பிக்கப்பட்டு அப்படிங்கிறத பார்த்துட்டு கோபத்தோடு கூடிட்டு தேவி கிட்ட யுத்தம் செய்யறதுக்கு கிளம்பினான். ஸ்லோகம் 2. சதேவீம் சரவர்ஷேண பவர்ஷ சமரே சுரா யதா மேருகிரே ஸ்ருங்கம் தோயவர்ஷேண தோயதா. சதேவீம் சரவர்ஷேண வவர்ஷ சமரே அசுரஹ யதா மேருகிரேஹே ஸ்ருங்கம் தோயவர்ஷேண தோயதஹ. கார்மேக படலங்கள், மேக கூட்டங்கள் மகாமேரு பர்வத சிருங்கங்களில சொட்டு சொட்டாயிட்டு தாரதாரையாயிட்டு மழை வர்ஷிக்கிற மாதிரி சிச்சுரன் அப்படிங்கிற அசுரர்களோடு சேனாநாயகன் தேவியோடு சரீரத்துல அஸ்திரங்களை வருஷிச்சான். சக அசுரஹா சமரே, அந்த அசுரன் யுத்தத்துல சரவர்ஷேன தேவி, சரவர்ஷங்களால அந்த தேவிய தோயதஹா தோயவர்ஷேனா மேகம் மழை பெய்ய வச்சுண்டு மேருகிரேஹே மேரு பர்வதத்தோடு ஸ்ருங்கம் ஏதாவ வர்ஷா கொடுமுடிய எப்படியாக்குமோ நினைக்கும் அந்த மாதிரி சரங்களால தேவி மேல வருஷிச்சான். அந்த சிச்சுரன் அப்படிங்கிற அசுரன் யுத்தத்துல சரங்களால மழை மாதிரி தேவியோடு சரீரத்துல சரங்களை வர்ஷிச்சான். மேகம் மழையாயிட்டு எப்படியாக்குமோ மகாமேருவோடு கொடுமுடிய நனைக்கிறது. அந்த மாதிரி அந்த அசுர நாயகன்
யுத்தத்துல கண்டினியூஸ் ஆயிட்டு பிரயோகிக்கிற பானக்கூட்டங்களால தேவிய வருஷிச்சான் அப்படின்னு இந்த ஸ்லோகம். மூணாவது ஸ்லோகம். தாஸ்ய சித்வா ததோ தேவி லீலயேவ சரோத்கரான் ஜகான துரகான் பாணைர்யந்தாரம் செய்வ வாஜினாம். அவனோட சரக்கூட்டங்களை தேவி தன்னோட பானங்களால எந்த ஒரு சிரமமும் இல்லாதக்கு ஈஸி ஆயிட்டு முறிச்சு போட்டா. குதிரைகளை நைச்சென்று வர சாரதியையும் தேவி நிகிரகிச்சா. தஸ்ய சித்வா ததஹா தேவி லீலையா இவ ஷர உத்கரான் ஜகான துரகான் பாணைஹி யம்தாரம் ச ஏவ வாஜினா. சதஹா லீலையா இவா. அதுக்கப்புறம் விளையாட்டு மாதிரி பாணைகி பானங்களால தஸ்ய சரோத்கரான் அந்த அசுரனோடு சர கூட்டங்களை சித்வா முறிச்சு போட்டா தேவி. துரகான் குதிரைகளையும் வாஜினாம் யந்தாரம் ச ஏவ ஜகானா குதிரைக்காரனையும் குதிரைகளையெல்லாம் ஓட்டிட்டு வர சாரதியையும் தேவி கொன்னா. அதெல்லாம் ஒரு விளையாட்டு மாதிரி அம்பாளோட திருவிளையாடல் ஐட்டக்கம் அதெல்லாம் நடந்தது. யந்தாரம் சைவ வாஜினாம். இதுல ச ஏவ வாஜினாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ச அப்படிங்கிற சகாரத்தால ரதத்தையும் தேவி நசிப்பிச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். எந்தாவு அப்படின்னாக்கா சாரதி. எந்தாரம் ச ஏவ வாஜினாம் சாரதியேயும் அந்த குதிரையேயும் ச ஏவா அந்த ரதத்தையும் தேவி இல்லாம பண்ணிட்டா. சரோல்கரங்கள் அப்படின்னு சொன்னாக்கா சரக்கூட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். நாலாவது ஸ்லோகம். சிச்சேத ஜதனு சத்யோ த்வஜம் சாதி சமுச்ரிதம் விவ்யாத சைவ காத்ரேஷு சின்னதன்வானமாசுகை. தேவி அந்த மகா அசுரனோட வில்லு இம்மீடியட் ஆயிட்டு முறிச்சு போட்டா. ரொம்ப உயரத்துல நின்னிருந்த கொடிமரத்தையும் முறிச்சதுக்கு அப்புறமா வில்லு முறிஞ்சு நிற்கிற அவனுடைய எல்லா அவயவங்களிலேயும் தேவி பானங்களை தொடுத்து விட்டு வலி உண்டாக்கினா. சிச்சேத ச தனுஹு சத்யஹா த்வஜம் ச அதி சமுச்ரிதம். அதி சமுச்ரிதம் விவ்யாத ச ஏவ காத்ரேஷு சின்னதன்வானம் ஆசுகைஹி. சத்யஹா அப்போது அந்த தேவி
ആശുകൈഹി ധനുഹു അമ്പുകൾ വില്ലിലെ അമ്പുകളെ ഉപയോഗിച്ച് അതിസമുച്ഛ്രിതം അത്യുന്നതമായിരിக்கிற ധ്വജം ച കൊടിമരവും ചിന്നധ്വന്വാനം ചിച്ഛേദജ சிச்சேதஜ சின்னத்வன்வானம். அந்த கொடிமரத்தை முறிச்சா அப்படியே கட் பண்ணி போட்ட வில்லோடு கூடின அவனோடு காத்ரேஷு ஏவா சர்வ அங்கங்களிலேயும் விவ்யாதஜ அடிக்கவும் செஞ்சா. அந்த அடியினால அவனுக்கு வலி எடுத்தது. பானங்களால வில்லும் அத்யுன்னதமான கொடிமரத்தையும் முறிச்சு போட்டு கட் பண்ணி போட்ட அந்த வில்லோடு கூடின அந்த சிச்சுர அசுரனோடு சர்வ அங்கங்களிலேயும் பானங்களாலேயே அடிச்சா. அவனுக்கு நல்லா வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாக்கும் தேவி அப்படி அடிச்சது. கட்டான வில்லோடு கூடிட்டாக்கும் தேவி அடிக்கிறா. அந்த வில்லு கட்டான அதோட ஷார்ப்பு கூர்த்த அக்ரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதால அடிச்சானா வலி ஜாஸ்தி ஆகும். அப்படி அந்த அசுரனை தேவி அடிச்சு வலிக்க வச்சா. ஸ்லோகம் 5. சின்னதன்வா விரதோ ஹத்வாஷோஹதசாரதே அப்யதாவததாம் தேவீம் கட்கசர்மதரோசுரா சஹ சின்னதன்வா விரதஹ ஹதாஸ்வஹ ஹதசாரதிஹி அப்யதாவத தாம் தேவீம் கட்கசர்மதரஹ அசுரஹ. சிச்சுரன் அப்படிங்கிற அசுரன் அவனுக்கு அவனோட வில்லு முறிஞ்சு போச்சு. குதிரைகள் அந்த குதிரைகளை ஓட்டிண்டு வந்த சாரதி இது எல்லாத்தையுமே தேவி கொன்னுட்டா. அதே மாதிரி அந்த ரதத்தையும் தேவி உடச்சு போட்ட அவஸ்தையில ஆனதுனால அந்த ரதத்தையும் உபேட்சிச்சு கையில வாளையும் பரிஜையும் எடுத்துண்டு தேவி கிட்ட பாஞ்சு வந்தான் ஆக்கிரமிக்கிறதுக்கு. சின்னதன்வா விரதஹா வில்லு முறிஞ்சு தேரொடைஞ்சு, ரதம் அப்படின்னா தேரு, விரதம் அப்படின்னா இப்ப தேர் இல்லை அவனுக்கு, தேரெல்லாம் உடஞ்சு போச்சு. ஹதாஸ்வஹா குதிரைகள் செத்து போயிடுத்து. ஹத சாரதிஹி தேராளியானா இறந்தும் போயிட்டான், தேவி கொன்னுட்டா. சஹா அசுரஹா இப்படியெல்லாம் எந்த ஒரு ஹெல்ப்பும் யாரும் செய்ய முடியாத அவஸ்தையில இருக்கிற அந்த அசுரன், அவனுக்கு இப்ப சப்போர்ட் பண்றதுக்கு தேராளி இல்லை, தேர் இல்லை, குதிரை இல்லை, தன்னும் தனியா அந்த அசுரன். கட்க சர்மதரஹா வாளும் பரிஜையும் எடுத்துண்டு, கையில வாளு, அடுத்த வாளால வெட்டுறத அதை தடுக்கிறதுக்கு வட்டமா ஒரு கையில ஒரு வச்சுக்கிறதாக்கும் பரிஜை. சரீரத்தை காப்பாத்துறதுக்கு வேண்டிட்டு முறம் மாதிரி வச்சுட்டு இருக்கிறதாக்கும் பரிஜை. அதையும் வச்சுண்டு தாம் தேவி அபியதாவதா அந்த தேவிட்ட எதிரிடுறதுக்கு ஆயிட்டு ஓடினான். வில்லு முறிஞ்சு போச்சு, தேர் உடஞ்சு போச்சு, குதிரையும் சாரதியும் எல்லாம் தேவி இல்லாம பண்ணிட்டா. அப்படி இருக்கிற அந்த சிச்சுராசுரன் வாளும் பரிஜையும் தரிச்சுண்டு தேவிக்கு நேர ஓடினான்.